பக்ஷிராஜ் என்ன பேரு, கல்கருடு என்ன பேரு, வைணத என்ன பேரு. மத்த ஊர்ல மரத்துல தங்கத்துல வெள்ளியில வாகனம், இங்க கல்லால வாகனமா இருக்க. வருஷத்துல 2 முறை சுவாமி புறப்பாடு மார்கழி பங்குனில. இங்க தாயார பார்த்துட்டு வைகுண்டத்துல போய் சொல்லி சுவாமி அழிச்சுன்னு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிரார்த்தனா மூர்த்தி. தாயாரின் பெருமாளை சேர்த்து வச்சதுனால கல்யாணம் ஆகாதவங்க விழுந்திருக்கா பதவியர்கள், வியாபாரம் நவக்கிரக தோஷம், கால சர்ப்ப தோஷம், பக்ஷி தோஷம், ராகு கேது தோஷங்களை போட்டுக்கொண்டார். மார்கழி பங்குனில சுவாமி புறப்பாடு. வருஷத்துல 2 முறை இவரை வெளியில தூக்கும் போது முதல்ல 4 பேர், 4 பேர் தூக்கும் போது வயிற்றிருக்காது. அப்புறம் 8, வாரையை சேர்த்து 16, 32, 64க்கு வெளியில பெரிய தூண் இருக்கிறது போய் பெருமாள் அலங்காரம் பண்ணி சப்பரத்துல கொண்டு போய் வச்சு இழுக்கிறது. வீதிக்கு போயிட்டு உள்ள வரும்போது 64, 32, 16, 8, 4 பேருக்கு சன்னதி உள்ளார் வருவார். கல்லால வாகனங்கிறது இந்த உலகத்துல வேற எந்த இடத்துலயும் பார்க்க முடியாது. இங்க வாகனமா இருக்கு, 6 கால பூஜையோட இருக்கார். நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிற சேவை டிசம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் சுவாமி புறப்பாடு. வர 23ஆம் தேதி துவஜாரோகண கொடியேற்ற உற்சவமானது நடக்க போறது. அதுல இருந்து 4ஆம் நாள் டிசம்பர் 26ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் சுவாமி புறப்பாடு. ரொம்ப விசேஷமா இருக்கும். கல்கருடன்கிறது பேரு. ரொம்ப வளப்பிரசாதி. திருமங்கை ஆழ்வார் பாசுரம் தூவாய புல்லூர்ந்து துறவேடன் மூவாமலிகை மதுரை துடித்தாடு தேவாதி தேவனை செங்கமல கண்ணனை நாவாழ்வானை அரையூரில் கண்ணனை கருடனை தரிசனம் பண்ணதாக ஆழ்வார் பாசுரம். அதுவும் இந்த 2025ல இது 3வது கருட சேவை. டிசம்பர் 4ஆம் தேதி நம்ம ஒரு கருட சேவை வந்தது. அடுத்தது மார்ச்ல வந்தது. அடுத்தது இந்த டிசம்பர்ல 26ஆம் தேதி அன்னைக்கு நடக்கிறது. 26, 25லயே 3 கருட சேவை நடக்கிறது. இதே போல இனிமே அடுத்தது இன்னொரு 3, 4, 5 வருஷம் கழிச்சுதான் வரும். அது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இவர் வெளியில வர்றதே பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான். இந்த வருஷத்துல 2 முறை வெளியில வர்றார். அதனால பிரார்த்தனை பண்ணிட்டவா அத்தனை பேருக்கும் எல்லா விதமான க்ஷேமமும் கிடைக்கும். இதை பார்க்கிறவா அத்தனை பேருக்கும் எல்லா விதமான க்ஷேமமும் கிடைக்கும். ரொம்ப வளப்பிரசாதி. தற்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய. 2025ல அடுத்தது இனிமே 5 வருஷம் கழிச்சுதான் மறுபடியும் இதே போல 3 கருட சேவை நடக்கும். இந்த கருட சேவை சேவிக்கிறவ அத்தனை பேருக்கும் எல்லா விதமான க்ஷேமமும் கிடைக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். ஸ்ரீனிவாச பெருமாள் நாச்சியார் கோவில் கல்கருட பகவான் சன்னதியில 30 முக்கோடி தேவர்களால் கொண்டாடப்படக்கூடிய பிரம்ம உற்சவமானது இன்று துவஜாரோகணமானது நடைபெற்று 26ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை அன்று உலக புகழ்பெற்ற கல்கருட சேவையானது நடைபெற உள்ளது. வருஷத்துல 2 முறை தான் சுவாமி புறப்பாடு. இந்த ஆண்டு 3 முறையாக நடக்கிறது. அங்கோ கல்கருட சேவையை தரிசனம் பண்ண. தத்புருஷாய வித்மஹே ஸ்வர்ணபக்ஷாய தீமஹி தன்னோ கருட பிரஜோதயாது.